இவற்றிற்கான தேடல்களை உங்களிடமே விட்டு விடுகிறேன். இன்று கனடா பல்மொழி பல கலாச்சாரங்களை கொண்ட பல இன மக்களை உருவாக்கிய டைவர்ஸ் கம்யூனிட்டியாக உள்ளது. விசிபிள் மைனாரிட்டி எனப்படுகின்றவை போன்ற சிறுபான்மை இனத்தவரும் கருப்பின மக்களும் பெரும்பான்மையாகிய வெள்ளை இன மக்களும் இணைந்து வாழும் நாடாக போற்றப்படுகிறது. ஆனால் எம்மை போல எல்லா வந்தாறு குடியினருக்கும் முன்னர் கனடாவை உரிமை கொள்ளக்கூடியவர்கள், உரிமை கொள்ள வேண்டியவர்கள் இனுவிட், மேட்டிஸ், ஃபர்ஸ்ட் நேஷன் ஆகிய கனடாவின் ஆதிக்குடி மக்களே. பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்த ஆதிக்கத்தினாலும் இன்னும் தொடர்கின்ற காலனித்துவத்தினாலும் அதன் அதிகாரத்தினாலும் தாம் பல்வேறு வடிவங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் தற்காலத்திலும் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கனடாவின் மூத்த குடியினரால் சொல்லப்படுகிறது. ரெசிடென்ஷியல் பாடசாலைகளூடாக குழந்தைகளை குடும்பங்களிடமிருந்து வலு கட்டாயமாக பிரித்தெடுத்து அவர்களுக்கான பிரத்யேகமான மொழி, கலாச்சாரம் என்பவற்றை அனுபவிக்க முடியாமல் மிகவும் திட்டமிட்ட முறையில் அவர்களது வாழ்வு முறைகளும் வாழ்வும் அளிக்கப்பட்டது. அவர்கள் குழந்தை பருவங்கள் சிதைக்கப்பட்டு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு உளவியல், உடலியல், உணர்வியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளனர். அவற்றிலிருந்து மீள்வதற்கு மிகவும் கடினமாகவும் போராடி வருகின்றனர். ஒரு சமூகமாக கூட்டு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் குடும்ப உறவு நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டு சமூக உறவு நிலைகளிலிருந்து இருக்க ஒற்றுமை விலகி இன்று தனித்தனி உதிரிகளாக தம்மை இழந்தவர்களாக வாழ்கின்றனர். ஒற்றுமை, சமாதானம், சமத்துவம் என்று இயற்கை மையமாக கொண்டு வாழ்ந்த மக்கள் இன்று இது தமது தேசம் என்பதை உரிமை கொண்டாட முடியாதவர்களாக ஆக்கப்பட்டு விட்டனர். இவர்கள் மீதான இனப்படுகொலை, மொழி, கலாச்சார அழிப்பு, பெண் மீதான ஒடுக்குமுறைகள் இவை எல்லாவற்றிற்கும் வெள்ளை ஆதிக்கம் கொண்ட இனவாத அரசால் கூறப்பட்ட ஒரு மன்னிப்பு மட்டுமே தீர்வாக முடியுமா? இன்னமும் ஆதிக்க மொழிகளான ஆங்கிலமும் பிரெஞ்சும் தான் அரசு மொழிகளாக கனடாவின் நடைமுறையில் உள்ளன. இயற்கையை நேசிப்பவர்களாக, இயற்கை வளங்களை நம்பியவர்களாக, இயற்கையுடனே வாழ்ந்து வந்தவர்கள் தமக்கென சொந்த பிரதேசங்கள் கொண்டு தனியாக தொழில் வளங்களையும் கொண்டு வாழ்ந்தவர்கள் நிலை இப்போது என்னவாயிற்று? அவர்களுடைய போராட்டம் பற்றி எங்களில் எத்தனை பேர் அறிவோம்? நிச்சயமாக ஒரு மன்னிப்பு மட்டும் இவை அனைத்தையும் சரிப்படுத்திவிட முடியாது. நிவாரணம் மட்டுமே இழந்து போனவர்களை நிவர்த்தி செய்துவிட முடியாது. மீண்டும் தமது பிரதேசத்திற்கான உரிமை, தொழில் செய்யும் உரிமை அவர்களுக்கு வழங்கப்படாமலே உள்ளது. இந்நிலையில் சம உரிமை வேண்டும் என்று அவர்கள் குரல் எழுப்புவதில் என்ன தவறு இருக்கிறது? காலங்காலமாக பரம்பரையாக கொடுமைகளை அனுபவித்த இனுவிட், மேட்டிஸ், ஃபர்ஸ்ட் நேஷன் மக்களின் பலர் இன்று மனநோய்க்கு உட்பட்டவர்களாகவும் போதை வசத்திற்கும் குடிப்பழக்கத்திற்கும் அடிமைப்பட்டவர்களாகவும் பாலியல் தொழிலில் ஈடுபடுவதும் மிகவும் வறுமை கோட்டில் வாழ்வதும் அவர்களது தனிப்பட்ட குற்றங்களாக, பிரச்சனைகளாக பார்க்கப்படுகிறது. இன்று வரை தொடரும் இந்த காலனித்துவத்தின் கீழ் பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னும் தமக்கான உரிமைகளை பெற்றெடுக்க முடியாத நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். தனிநபருக்கான மருத்துவ ரீதியிலான அணுகுமுறைகளில் அவர்கள் பிரச்சனைகளை தனிப்பட்ட ரீதியில் மட்டுமே தீர்த்து வைக்க உதவும். அவர்களது கலாச்சாரம், மொழி, அவர்களது பிரதேசத்தில் சுதந்திரமாக வாழும் உரிமை, சுதந்திரமான தொழில் செய்யும் உரிமையை அவர்களுக்கான வாழ்வை மீட்டுத் தரக்கூடும். அவர்களது சுயமரியாதையும் பெற்றுத்தரக்கூடும். பல மொழி பேசுகின்ற மக்கள் கூடிய சந்தர்ப்பத்தில் இனுவிட், மேட்டிஸ், ஃபர்ஸ்ட் நேஷன் மக்களின் சம உரிமையும் அவர்களுடனான ஒற்றுமை, சகோதரத்துவம் பற்றி பேசுவது பொருத்தமானதுதான். இனவாதம், நிறவாதம், பெண் ஒடுக்குமுறை இல்லாத ஒரு நாடகம் கனடா தன்னை முன்னிறுத்த பார்க்கிறது. நிறுவனமயப்படுத்தப்பட்ட இனவாதம், நிறவாதம் பல இடங்களில் அப்பட்டமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. வெளிநாட்டவர்களுக்கான சட்டம் காலத்தின் காலம் பல முறை திருத்தி எழுதப்பட்டுவிட்டது. இனவாத, நிறவாத அரசியல் இல்லை என்றால் இந்த சட்டங்கள் திருத்தி எழுதப்படும் போது எதற்காக எதற்கு பாதகமாகவே அமையும்படி திட்டப்பட வேண்டும். உதாரணமாக பெற்றோரை இங்கு அழைப்பதற்கான அனுமதி சட்டம் ஏற்கனவே இறுக்கமானதுதான். அதை கடந்த வருடம் முதல் சூப்பர் விசா என்கின்ற பெயரில் இன்னும் இறுக்கமாக அதை அமைத்ததன் நோக்கம் என்ன? யாருக்கு அது சூப்பர்? எமது குடும்பத்தினரும் பெற்றோரிடம் நிரந்தரமாக வாழும் உரிமை இமிகிரன்ஸ் ஆகிய எங்கள் குடும்பத்தினருக்கும் இல்லை என்றால் வந்த குடியினரான உமக்கு மட்டும் அந்த அதிகாரத்தை நிலைநாட்டும் உரிமையை யார் தந்தது? அப்படி உரிமைகளில் ஒன்றான குடும்பத்துடன் இணைந்திருப்பதற்கான உரிமையை அனுபவிக்க பல $1000 தான் தேவை என்றால் இந்நாட்டில் வறுமையில் வாழும் மக்கள் தம் குடும்பத்தினருடன்
எல்லா இன மக்களும் சம உரிமைகளை அனுபவிப்பவர்களாக காட்டப்படும் இந்த நாட்டில் இந்த கணமும் கருப்பின மக்கள் மீதான போலீஸ் அராயகம் நிகழ்த்தப்படுகிறது. கருப்பின மக்கள் சங்கிலியால் கட்டி போட்டு அடிமைத்தனம் செய்தது, விலங்குகளிலும் மோசமாக அவர்களை நடத்தியதும் பழைய வரலாறு என்று நினைக்க வேண்டாம். அதிலும் மோசமாக இந்த கனடாவில் கருப்பின மக்கள் நடத்தப்படுகின்றனர். இன்று கனடாவில் வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் மூத்த குடியினர், விசிபிள் மைனாரிட்டியை சேர்ந்த மக்கள். இனவாதம், நிறவாதம், பெண்ணொடுக்குமுறை, தெளிவான வெட்க முரண்பாடுகள் நிறைந்த நாடாகவே கனடா உள்ளது. கனடாவின் சமூக அமைப்பு முறை மிகவும் தெளிவாக திட்டவட்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. வளமுள்ளவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வசதியான இடங்கள் ஒரு பகுதியாகவும், வறுமை கோட்டில் வாழ்வதற்கென இன்னொரு பகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளது. வறுமையில் வாழும் மக்களுக்கான இடங்கள் அனைத்தும் திட்டமிடப்பட்ட முறையில் அமைக்கப்பட்டுள்ளன. கனடா வசதியான நாடாக காட்டப்படுகிறது. யார் வசதிகளை அனுபவிக்கிறார்? இன்று இலங்கையில் வித்யா மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கூட்டு பாலியல் வன்முறைக்கு எதிராக மக்கள் எழுச்சி மிகவும் ஆரோக்கியமான ஒரு முன்னெடுப்பு தான். பாலியல் வன்முறையோ அல்லது எந்த ஒரு பெண்ணின் மீதான வன்முறையோ நிகழ்த்தப்பட்ட போது அது தனிநபர் பிரச்சனையாகவும் பெண்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அல்லது கண்டும் காணாத நிலை இருந்து வந்தது. ஒரு நிலையில் அந்த நிலையில் இது ஒரு புதிய அணுகுமுறை தான், எதிர்ப்பு வடிவம் தான். கனடாவில் இன்று பல இலட்சம் தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகிறார். இங்கு பெரும்பாலும் தமிழ் மக்கள் கல்வி மற்றும் பொருளாதார ரீதியில் உயர்ந்த நிலையில் காணப்பட்ட போதிலும் பெண்களுக்கு மீதான உணர்வு ரீதியான வன்முறை, சிறுவர் வயது முதிர்வர்கள் மீதான துஷ்பிரயோகம் நடந்த வண்ணம் தான் இருக்கிறது. இவற்றிற்கான காரணங்களையும் ஒரு தனி மனிதர் மீதே போட்டு விடுவது என்பது என்ன நியாயம்? அதற்கான பொது காரணங்களையும் தேடுவதே இன்னும் நியாயமானதான். இன்று தமிழ் பெண்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு இனத்து பெண்ணும் ஒடுக்குமுறைக்கு ஆளான வண்ணமே உள்ளனர். இன்று பல நூற்றுக்கணக்கான மக்கள் பெண்கள் கொலை செய்யப்பட்டும் கொடுமைக்குள்ளாகி வருகிறார்கள். அவர்களில் காணாமல் போன பெண்கள் எத்தனை? இன்று நமது சமூகத்தில் சாதி ஒடுக்குமுறை, நிறவாதம், பாலியல் செயலுக்கான மறுப்பு மற்றும் இனங்களை பற்றிய தப்பபிப்பிராயங்கள், மாற்றுத்திறனாளிகள் பற்றிய புரிந்துணர்வின்மை எல்லாமே நமது தமிழ் சமூகத்தினரிடையே மிகவும் நலிந்து கிடக்கிறது. பாலியல் தேர்விற்கான சுதந்திரம் இன்மையும் அது கேவலமாகவும் கேலித்தனமாகவும் பார்க்கப்படுகிறது. இவையெல்லாம் அடுத்த பரம்பரைக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். இத்தனை முரண்பாடுகளையும் பிரச்சனைகளையும் எப்படி தீர்ப்பது? இலங்கையில் நாம் ஏழை இனத்தவருடன் இணைந்து செயல்படுவது அல்லது அவர்கள் மீதான ஒடுக்குமுறையை புரிந்து கொள்வது உள்ளது. இலங்கையில் நாம் ஏழை இனத்தவருடனும் இணைந்து செயல்படுவது அல்லது அவர்கள் மீதான ஒடுக்குமுறையை புரிந்து கொள்வதில் உள்ள பல சிக்கல்களில் பல காரணங்கள் இன்று வரை கூறப்பட்டு வருகிறது. இன்று கனடாவில் எழுத்து பேச்சு சுதந்திரத்தினையும் மற்றும் வசதிகளையும் அனுபவித்து வரும் நாம் ஏனைய மக்களுடன் நாட்டு மக்களாகிய முஸ்லிம், சிங்கள, மலைய மக்களுடன் இங்கு ஒருங்கிணைவதில் தயக்கம் உள்ளது. இவற்றிற்கான காரணங்களை எங்கிருந்து கண்டுபிடிக்க போகிறோம்? இறுதியாக மார்ட்டின் லூதர் கிங் கூறியது போல, I have a dream that my 4 little children will one day live in a nation where they will not be judged by the color of their skin but by the content of their character. எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது. நமது குழந்தைகள், ஆம், வருங்காலத்தில் பிறக்க போகும் இந்நாட்டு குழந்தைகள் இன, நிற, பால், சாதிய, சமய வேறுபாடின்றி சுதந்திரமான பாலியல் தெரிவுடன் சுய உரிமையுடன் வாழ வேண்டும் என்பதுதான். நன்றி. தேங்க்யூ நிருபா. அடுத்ததாக நாங்கள் 2 நிகழ்வுகள் தென்னோடி கூத்துக்கள் இன்னொரு பாடல். அதற்கு முன்பாக நாங்கள் ஒரு பயணிகளோட செய்திகளை உடைக்க பின்பு ஆரம்பிக்கலாம். பயணிகள் மட்டுமே. தேங்க்யூ. We are having a short 15 minutes break before last performance. We have some snacks and coffee in the wonderful meeting room. Please help yourself.
எங்கே போதா போதாட்டில் யாருன்னு நாங்கள் ஒரு லிஸ்ட் போய் Discussing canon. தெரியாது சரியா Are you mental dog? Are you mental dog?